ஹிந்தி பாட தொடரில் மேலும் சில வாக்கியங்களை பார்ப்போங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? ஆங்கிலத்தில் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் இட்? ப்ராப்ளம், பிரச்சனை. இஸ் தேர், இது நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் வாக்கியம்தான். அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். கியா இஸ்மே குச் முஷ்கில் है? क्या इसमें कुछ समस्या है? समस्याना हिंदी प्यूर हिंदी, முஷ்கில்னா உருது கலந்த ஹிந்தி. முஷ்கில்ங்கிறது அரபி வார்த்தை. அது அரபிலேருந்து உருது பிறந்ததுனால அந்த வார்த்தையை அவங்க எடுத்துருக்குறாங்க. அதனால தான் கியா இஸ்மே குச் முஷ்கில் ஹே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது பாடம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆங்கிலத்தில் இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் யூ? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் யூ? அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? கியா ஆப்கோ கோய் பரிஷானி ஹே? கியா ஆப்கோ கோய் முஷ்கில் ஹே அப்படி ஒன்றாலும் கேட்கலாம். பரிஷானி ஹே அப்படி ரெண்டு வாக்கியமாகவும் வச்சு கேட்கலாம். ஆப்கோ, ஆப்கோ ஃபார் யூ, உங்களுக்கு. ஆப்கோ கொய் ஏதாவது, பரிஷானி ஹே பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இஸ் தேர் எனி ப்ராப்ளம் வித் யூ? கியா ஆப்கோ कोई परेशानी है? क्या आपको कोई परेशानी है? இந்த கியாங்கிற வார்த்தை ஹிந்தியில் அந்த மெத்தட். அது ஒரு கேள்வி வாக்கியம் போடும்போது ஃபஸ்ட்டு அந்த கியாங்கிறத போட்டுருவாங்க. அதான். இப்போ மூன்றாவது பாருங்கள். ஏதேனும் புதுப்பிப்பு உள்ளதா? ஏதேனும் புது விஷயங்கள் ஏதாவது புதுப்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் ஏதேனும் புதுப்பிப்பு உள்ளதா. அது ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வரும்? இஸ் தேர் எனி அப்டேட்? இஸ் தேர் எனி அப்டேட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா சாதாரணமாக அந்த வாக்கியம் தான் அது. அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். கியா कोई अद्यतन है? क्या कोई अद्यतन है? அத்தியாதன்னா புதுது ஏதாவது புதுசு வந்திருக்குதா? அத்தியாதன் ஹே புதுப்பிப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறோம்னா அதான். கொய் ஏதேனும். கியா என்ன, எதுவும் புதுசாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு நம்ம சாதாரண வாக்கியமாக கேட்குறோம்ல, அதுதான் இங்கே அது மாதிரி மாறுது. ஏதேனும் புதுப்பிப்பு உள்ளதா? கியா கொய் அத்தியாதன் ஹே. அடுத்த வாக்கியம் பாருங்கள். 4. இங்கிருந்து தஞ்சாவூருக்கு ரயில் எதுவும் செல்கிறதா? இங்கிருந்து தஞ்சாவூருக்கு ரயில் எதுவும் செல்கிறதா? இஸ் தேர் எனி ட்ரெயின் கோயிங் டு தஞ்சாவூர் ஃப்ரம் ஹியர்? இஸ் தேர் எனி ட்ரெயின் கோயிங் டு தஞ்சாவூர் ஃப்ரம் ஹியர்? இங்கிருந்து தஞ்சாவூருக்கு ரயில் எதுவும் செல்கிறதா? இஸ் தேர் எனி ட்ரெயின், இங்கிருந்து ரயில் எதுவும், கோயிங் டு தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு செல்கிறதா, ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து அப்படின்னு வரும் வார்த்தை. ஓகே. அடுத்தாப்புல பாருங்கள். அது ஹிந்தியில் எப்படி வருது. क्या यहाँ से तंजावुर जाने के लिए कोई ट्रेन है? क्या यहाँ से இங்கிருந்து தஞ்சாவூர் जाने के लिए தஞ்சாவூருக்கு போவதற்கு कोई ट्रेन है ஏதேனும் ட்ரெயின் இருக்கிறதா அப்படின்னு வார்த்தை வரும். இது கொஞ்சம் பெரிய வார்த்தை தானே. ஓகே. கியா யஹா சே இங்கிருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர் அது பெயர் சொல்லு. ஜானிக்கிலேயே போவதற்கு, தஞ்சாவூர் ஜானிக்கிலேயே தஞ்சாவூர் போவதற்கு கொய் ட்ரெயின் ஹே ஏதாவது ட்ரெயின் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த எதுவும் கேள்வி வாக்கியம்தான். இங்கிருந்து தஞ்சாவூருக்கு ரயில் எதுவும் செல்கிறதா? இஸ் தேர் எனி ட்ரெயின் கோயிங் டு தஞ்சாவூர் ஃப்ரம் ஹியர்? क्या यहाँ से तंजावूर जाने के लिए कोई ट्रेन है? அந்த வாக்கியம் முடிஞ்சு. ஓகே. 5 பாருங்கள். இன்றைக்கு சினிமாவுக்கு போகிறவர் யாராவது உண்டா?
இன்றைக்கு சினிமாவுக்கு போகிறவர் யாராவது உண்டா? இஸ் தேர் எனி பெர்சன் கோயிங் டு சினிமா டுடே? இஸ் தேர் எனி பெர்சன் கோயிங் டு சினிமா டுடே? அது ஹிந்தியில் மாறுறது எப்படி வருது பாருங்கள். क्या आज कोई व्यक्ति सिनेमा देखने जा रहा है? क्या आज कोई இன்றைக்கு யாராவது व्यक्ति பெர்சன் மனிதன் ஆள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சினிமா தேக்னே அதாவது சினிமா பார்ப்பதற்கு ஜா ரஹா ஹை போகிறார்களா அப்படின்ட்டு அந்த வாக்கியம் வரும். அதான் பாருங்கள், இன்றைக்கு சினிமாவுக்கு போகிறவர் யாராவது உண்டா? இஸ் தேர் எனி பர்சன் கோயிங் டு சினிமா டுடே? கியா ஆஜ் கோய் व्यक्ति சினிமா தேக்னே ஜா ரஹா ஹை? சரி, அடுத்த பாடம் பாருங்கள். 6. ரயில் தஞ்சாவூரை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? ரயில் தஞ்சாவூரை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? How long does the train take to reach तंजावुर? तंजावुर पहुंचने में ट्रेन को कितना समय लगता है? तंजावुर पहुंचने में तंजावुரை அடைய ட்ரெயினுக்கு ரயிலுக்கு கித்னா சமய் எவ்வளவு நேரம் லக்தா ஹை எவ்வளவு நேரம் ஆகும்? தஞ்சாவூர் ரயில் தஞ்சாவூரை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? How long does the train take to reach तंजावुर? तंजावुर पहुंचने में ट्रेन को कितना समय लगता है? पहुंचने में அதாவது அடையும் நேரம், ட்ரெயினுக்கு ரயிலுக்கு கித்னா சமய் எவ்வளவு நேரம், லக்தா எவ்வளவு நேரம் எடுக்கும். இந்த வாக்கியங்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வழங்கும். ரயில் தஞ்சாவூரை அடைய எவ்வளவு நேரமாகும்? How long does the train take to reach तंजावुर? तंजावुर पहुंचने में ट्रेन को कितना समय लगता है? ரயில் தஞ்சாவூரை அடைய எவ்வளவு நேரமாகும்? How long does the train take to reach तंजावुर? तंजावुर पहुंचने में ट्रेन को कितना समय लगता है? அடுத்து 7வது பாடம் பாருங்கள். நான் காரை ஸ்டேஷனில் விடலாமா? நான் காரை ஸ்டேஷனில் விடலாமா? Can I leave the car at the station? Can I leave the car at the station? क्या मैं गाड़ी स्टेशन पर छोड़ सकता हूँ? क्या मैं நான் गाड़ी कार स्टेशन पर ஸ்டேஷனில் छोड़ सकता हूँ விடலாமா? வாக்கியங்கள் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் காரை ஸ்டேஷனில் விடலாமா? Can I leave the car at the station? क्या मैं गाड़ी स्टेशन पर छोड़ सकता हूँ? இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் காரை ஸ்டேஷனில் விடலாமா? Can I leave the car at the station? क्या मैं गाड़ी स्टेशन पर छोड़ सकता हूँ? இந்த கேள்வி வாக்கியம் இதோட முடிதான். அடுத்தாப்புல பாருங்கள். 8. நாம் எவ்வளவு சாமான்களை எடுத்து செல்ல முடியும்? நாம் எவ்வளவு சாமான்களை எடுத்து செல்ல முடியும்? How much baggage can we carry? How much baggage can we carry? हम कितना सामान ले जा सकता है? हम कितना सामान ले जा सकता है? ஓகேங்களா? ஹம் நாம், கித்னா எவ்வளவு, சாமான் 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 தான், நம்மளும் சாமான் தான் நம்ம தமிழில் பேசுவோம். லேஜா சக்தா ஹை எடுத்து செல்ல முடியும். ஹம் நாம் எவ்வளவு சாமான்களை எடுத்து செல்ல முடியும்? How much baggage can we carry? हम कितना सामान
ले जा सकता है. ஓகேங்களா? அது அடுத்த பாடம் பார்ப்போமா? 8 முடிஞ்சு இப்போ 9. எவ்வளவு செலவாகும்? அங்கு செல்வதற்கு எவ்வளவு செலவாகும்? இதற்கு எவ்வளவு செலவாகும்? How much does it cost? How much does it cost? इसकी कीमत कितने होती है? इसकी कीमत कितने होती है? इसके இதற்கு कीमत செலவு கித்தே होती है எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னாக்க இப்படி வரும் வார்த்தை. எவ்வளவு செலவாகும்? How much does it cost? इसके कीमत कितने होती है? इसके कीमत कितने होती है? ஓகே, இந்த பாடம் முடிஞ்சு இனி அடுத்த படங்களில் பார்ப்போம். தொடர்ந்து எழுதி படித்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே.